எபிசோட் 109. அபி தன்னிடம் பேசியதை கேட்டு கோபம் கொண்ட ஹரிணி அவன் சட்டையை பிடித்து, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பெரிய ஆளா? உன்னை என்னால அடிக்க முடியாதா என அவன் காலரை இறுக்கமாக பிடிக்க, அதில் கடுப்பான அபி, என்ன ஹரிணி, இதத்தான் பிரான்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு வந்தியா என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும், அபி, நீ எதுக்கு நான் எது சொன்னாலும் சும்மா பிரான்ஸை இழுத்துட்டு இருக்க? உண்மையை சொல்லு, உன் மனசுல வன்மம் இருக்குதானே? என் மேல ஏதாவது கோபம் இருந்தா அதை என்கிட்ட காட்டு. அதை விட்டுட்டு சீப்பா என்னோட வேலையில காட்டாத. என் வேலையை நான் சரியாதான் செய்வேன் என்றாள். அவள் அப்படி சொன்னதும் கடுப்பானவன், என்னது, நீ உன்னோட வேலையை சரியா செய்றியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஹரிணி? நீ உன் வேலையை சரியா செஞ்சா நான் ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? உன் ப்ராஜெக்ட் ஒன்னும் நல்லா இல்ல என்றான் அபி. அதை கேட்ட ஹரிணி இன்னும் கடுப்பாகி அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்து, சும்மா வேலை நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா சொல்லு, என்ன பிரச்சனை என கேட்க, முதல்ல என் சட்டையில இருந்து கையை எடு என்றான் அபி. இல்ல, முடியாது, நான் கையெல்லாம் எடுக்க மாட்டேன், எனக்கு பதில் சொல்லு, அதுக்கடுத்து நான் கையை எடுக்கிறேன் என ஹரிணி பிடிவாதமாக பேச, அவளுடைய செய்கையில் கடுப்பான அபி, இப்ப கையை எடுக்க போறியா இல்லையா என கோபமாக கேட்க, அதில் பதட்டமான ஹரிணி சட்டென்று அவனுடைய சட்டையிலிருந்து கையை எடுத்தாள். அவளுடைய கண்கள் கலங்கி இருந்தது. அதை பார்த்த அபி, இன்னும் இந்த டிராமா எல்லாம் ஸ்டாப் பண்ணலையா? எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் அழுவியா நீ என கேட்க, நீயும் தான் இன்னும் மாறல, எப்பவுமே என்ன அழ வச்சுட்டே இருக்க, அதுக்கு நான் ஏதாவது சொல்லவா என கேட்டாள். அவள் அப்படி சொல்லவும் அபி சற்று நேரம் அமைதியாக இருந்தான். அதன் பிறகு, இங்க பாரு ஹரிணி, தேவையில்லாம என்னோட பர்சனலையும் உன்னோட பர்சனலையும் இழுக்காத. பர்சனல் விஷயத்த பிசினஸ்ல கொண்டு வர அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உன்னோட ப்ராஜெக்ட் நல்லா இல்ல, அதை நீதான் மாத்தணும் என்றான். மாத்தணும்னா என்ன மாத்துறது? நீதான் அதை சொல்ல மாட்டேங்கிறியே என்ன சொல்ல, அதை கேட்டவன், அத கூட நான் தான் சொல்லணுமா? உன் டிசைனை நீயே ஒரு வாட்டி பாரு, உனக்கே புரியும் என அவளுடைய ப்ளூ பிரிண்டை எடுத்து அவள் முன்பு போட, அதை எடுத்து பார்த்த ஹரிணி, இதுல எல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அபி, பிரச்சனை உன் மனசுல தான் இருக்கு. உனக்கு என் கூட ஒர்க் பண்ண பிடிக்கல, உனக்கு ஏதோ கில்ட்டியா இருக்கு, அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என ஹரிணி சொல்ல, அதில் கோபம் கொண்டவன், நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு தான் என் கூட ஒர்க் பண்ண பிடிக்கல. கூட ஒர்க் பண்ண பிடிக்காதவங்களை எல்லாம் நான் கம்பல் பண்றதில்ல. உனக்கு வேணும்னா நீ தாராளமா இப்பவே ரிசைன் பண்ணிட்டு போ, இல்ல நானே உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு நிக்காத என்றான். உடனே அவள், அபி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, நான் எப்படி வேலையை விட்டு போக முடியும்? நான் செய்யாத தப்புக்கு தான் நீ எனக்கு தண்டனை தர, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் என்று அவள் சொல்ல, அவள் அருகே வந்தவன் அவள் கையை அழுத்தி பிடித்து, உனக்கு என்ன பார்த்தா அடுத்தவங்களை போய் சொல்லி ஏமாத்துறவன் மாதிரி தெரியுதா? ஏமாத்துக்காரனானா என கோபமாக கேட்டான். அவன் அப்படி கேட்கும் பொழுது ஹரிணியின் கையை இறுக்கமாக பிடிக்க அவளுக்கு வலித்தது. அவள் முகத்தில் அந்த வலியின் அடையாளம் தெரிய, அதை பார்த்த அபி அவள் கையை விட்டான். அவளுடைய கை மிகவும் சிவந்திருந்தது. அதை பார்த்த அபிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அவன் அதை முகத்தில் காட்டாமல், இங்க பாரு, உன்னால என் கூட ஒர்க் பண்ணவே முடியாது, எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஆனா நீ பேசிக்கே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற, நமக்கு செட் ஆகாது என்றான். அதை கேட்டவள், அபி ப்ளீஸ் எனக்காக சொல்லு, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேனா திருத்திக்குவேன்ல என்று சொல்ல, உன் கண்ணு முன்னாடியே தப்பு இருக்கு, இது கூட தெரியலையா? இந்த ப்ளூ பிரிண்டை இன்னொரு வாட்டி பாரு என்றான். ஆனால் ஹரிணியால் எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அபி, இன்னும் உனக்கு தெரியலையா? இந்த ப்ளூ பிரிண்ட் பாத்தியா? நீ இதுல என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாவே டிசைன் பண்ணிருக்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம பண்றப்போ இந்த பில்டிங்கோட ரொம்ப முக்கியமான பகுதியே அதோட சாப்பிடுற இடம்தான். ஆனா நீ அதுலயே சொதப்பி இருக்க. இங்க உட்கார்ந்து சாப்பிட்டா அவங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா? கிடையவே கிடையாது. நீ எதை மெயினா பாக்கணுமோ அதை பாக்கல. ஒரு இடத்த அழகாக்கி தரதுதான் உன் வேலை. சாப்பிடுற இடமே அழகா இல்லைன்னா சாப்பிடுறவங்க எப்படி மனசு திருப்தியா சாப்பிடுவாங்க? இத கூட நீ கண்டுபிடிக்கல. உன்னை நான் என்ன சொல்றது என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் தான் ஹரிணி அந்த ப்ளூ பிரிண்டை இன்னொரு முறை பார்த்தாள். அவன் சொன்னது போலவே சாப்பிடுவதற்கான இடம் தவறாகத்தான் இருந்தது. அதை பார்த்த ஹரிணி, என்னது, இந்த அபிக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? மெடிசன் தானே படிச்சான், அப்புறம் எப்படி இதை கரெக்டா கண்டுபிடிச்சான் என நினைத்தவள் அவனை பார்த்து, ஏன் அபி, நீ டாக்டருக்கு தானே படிச்ச, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என கேட்க, அதில் கடுப்பான அபி, இதெல்லாம் பேசிக் நாலேஜ்,
ஆறறிவு இருக்க மனுஷன் யாரா இருந்தாலும் அவனுக்கு புரியும் என்றான். அவன் அப்படி சொன்னதும், இல்ல அபி, நீ கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்காக நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும்னா நான் மீட்டிங்ல சொல்றப்பவே எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கணுமே. அவங்க எல்லாம் கண்டுபிடிக்காம நீதான் கண்டுபிடிச்சிருக்க. அப்ப கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்காக நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. என்னதான் உனக்கு இது பிடிக்காத இடமா இருந்தாலும் இதுலயே நீ ஒரு எஃபர்ட் போடுற. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன் என அவள் நினைத்து கொண்டிருக்க, அவள் எதுவுமே பேசாமல் இருப்பதில் கடுப்பான அபி, ஆமா இப்ப எதுக்கு நீ பேசாம இருக்க? இவ்ளோ அமைதியா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் என கேட்க, அவள் இன்னும் அமைதியாகத்தான் இருந்தாள். அதில் கடுப்பாகி, ஹரிணி, இந்த வேலை உனக்கு பிடிக்கலன்னா நான் கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு வேலை செய்ய தெரியாதுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இரு. என் டைமை வேஸ்ட் பண்ணாத என கத்தினான். அவன் அப்படி சொல்லவும் ஹரிணி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். அதை பார்த்தவன், உனக்கு அழணும்னா தயவு செஞ்சு வெளியே போய் அழு. இங்கிருந்து அழுது என் உயிரை வாங்காத என்றான். அதை கேட்ட ஹரிணி அவன் மனதில் தனக்கான இடம் இல்லை என நினைத்து அந்த இடத்தை விட்டு செல்ல, அப்போது அபி அவளை மீண்டும் அழைத்தான். உடனே ஹரிணி அவனை திரும்பி பார்க்க, ஆமா எனக்கு ஒரு டவுட். நீ என்ன ரொம்ப உரிமையா அபி அபின்னு கூப்பிட்டு பேசுற? நமக்குள்ள அப்படி ஏதும் உறவு இல்லையே என சொல்ல, ஓ அப்படியா அபி சார், ஆனா நீங்களும் தான் என்ன ஹரிணி ஹரிணின்னு ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த உரிமையில என்ன கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் அபி எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் அப்புறமா பதில் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சென்ற திசையை பார்த்து அபி அமைதியாக இருந்தான். அதே நேரம் ஹரிணி சென்ற பிறகு அவளுடைய டீமில் இருந்தவர்கள் எல்லாம் மிகவும் பயத்தில் இருந்தார்கள். நம்மளுக்கே ஒரு பாஸ் அழகா இப்பதான் கிடைச்சிருக்காரு, அதுக்குள்ள இந்த கம்பெனியை விட்டு போணுமா? எல்லாம் நம்ம நேரம் என சில பெண்கள் புலம்பிக் கொண்டிருக்க, அப்பொழுது ஹரிணி சரியாக அங்கே வந்தாள். அவளை பார்த்ததும் அனைத்து பெண்களும் அமைதியாக ஹரிணி அவர்களை பார்த்து, என்னாச்சு, நீங்க எல்லாரும் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க என கேட்க, அப்பொழுது ஸ்ருதி, மேடம் டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச ப்ராஜெக்ட் அவருக்கு பிடிக்கலையே. அபிசருக்கு வேற கோபம் அதிகமா வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவரு நம்மளையெல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிட்டா என்ன பண்றது? அவரு அந்த முடிவுல தான் இருக்காருன்னு ஒரு வதந்தி வேற கேள்விப்பட்டோமா, அதுதான் பயமா இருக்கு என்றாள். அதை கேட்ட ஹரிணி, அதெல்லாம் வதந்தின்னு நீங்களே சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல என சொன்னாள். அப்பொழுது இன்னொரு பெண், சரி மேடம், அப்ப நாம இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணா சார் கோபம் குறையும் என்றாள். அதை கேட்ட ஹரிணி, உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். பட் அந்த ஆர்வத்துக்கு அவசியமே இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம பொறுமையாவே எல்லாத்தையும் பண்ணுவோம், சரியா என்றாள். அதை கேட்ட அந்த பெண்ணும் சரி என்று தலையசைக்க, ஓகே, இப்ப நீங்க எல்லாரும் டென்ஷனா இருப்பீங்க. நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் தான் வந்திருக்கு. சோ அதை நம்ம பொறுமையாவே பண்ணலாம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வாங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே என சொல்ல, அப்பொழுது அங்கே சரியாக திலீபன் வந்தான். திலீபனை பார்த்ததும் ஹரிணி, இங்க என்ன பண்றீங்க என கேட்க, அது மேடம், நீங்க வந்த புதுசுல உங்க யாரையுமே எங்களால ஒழுங்கா வெல்கம் பண்ண முடியல. ஒரு ரஷ்லயே இருந்துட்டோம். சோ எங்களோட சார் உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக உங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு என்றான். அதை கேட்டதும் ஹரிணிக்கு குழப்பமாகவும் மற்ற பெண்களுக்கு ஜாலியாகவும் இருந்தது. இன்னைக்கு சார் பட்ட கோபத்தை பார்த்து நம்மளையெல்லாம் வேலையை விட்டு தூக்கி அனுப்பிச்சிடுவாருன்னு நினைச்சா அவரு இவ்ளோ பெரிய மனசு பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு. இதெல்லாம் நினைக்கவே செம ஜாலியா இருக்கு என்றாள் ஸ்ருதி. அப்பொழுது இன்னொரு பெண், ஆமா இன்னைக்கு அபி சார் பார்ட்டிக்கு வருவாரா என கேட்க, அதற்கு திலீபன், அவர் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிதான். ஆனா அவர் மியூசிக்கல் நைட்டுக்கு வருவாரு, டின்னர் அட்டன் பண்ண மாட்டார் என சொன்னான். அதை கேட்டவர்களும் ஓகே என்று சொல்ல, திலீபன், ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க என சொல்லிவிட்டு செல்ல, அந்த பெண்கள் எல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். நாம் அவரை தப்பா நினைச்சிட்டோம் போல. அவரு உண்மையாவே நல்லவராதான்ப்பா இருக்காரு. என்னதான் கோபப்பட்டாலும் அதுக்கடுத்து நம்ம மனசு வேதனைப்படும்னு இதெல்லாம் பண்றாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பாஸ் கிட்ட நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம் என சொல்ல, அப்பொழுது இன்னொரு பெண், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரு நம்மள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாருன்னா எப்படியும் இந்த ப்ராஜெக்டுக்கு டிசைன் டீம் கண்டிப்பா வேணும். நம்மள மாதிரி ஒரு டிசைனிங் டீம் இவங்களுக்கு எங்க கிடைக்கும்? அதனால கூட அவர் இதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு
இருந்தாலும் இதையெல்லாம் பண்றதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த வகையில நம்ம அபி சார பாராட்டணும். ஆமா ஹரிணி மேடம், நீங்க என்ன நினைக்கிறீங்க என கேட்க, இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? அவங்கவங்க வேலைய ஒழுங்கா பார்த்தா எந்த டேமேஜும் இல்லாம தப்பிக்கலாம், அவ்வளவுதான் என்று சொல்ல, அட போங்க மேடம், நீங்க எப்பவுமே இப்படிதான் சீரியஸ் மோட்ல இருக்கீங்க என சொல்லிவிட்டு அந்த பெண்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹரிணிக்குத்தான் மிகவும் குழப்பமாக இருந்தது. என்ன நடக்குதுங்க? அபி ஒன்னும் இந்த மாதிரி டைப் இல்லையே. இவங்களையெல்லாம் திட்டி வருத்தப்பட வச்சுட்டோன்னு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றானா? அப்படி பண்ண மாட்டானே. இவனோட உண்மையான நோக்கம் என்ன என யோசிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு அபி தன்னுடைய மீட்டிங்கை முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுதுதான் டிசைனிங் டீமும் தங்களுடைய வேலையை முடித்துவிட்டு வந்தார்கள். அபி, அவனுடைய ஹரிணி மற்றும் அவளுடன் வேலை பார்ப்பவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அபி இப்பொழுது வேறு ஒரு ஆடை அணிந்திருந்தான். இந்த டிரெஸ்ஸும் அவனுக்கு அழகாக இருந்தது. ஹரிணி அவன் பக்கம் திரும்பவே கூடாது என தன்னுடைய மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளுடைய மனமானது மீண்டும் மீண்டும் அவனை பார்க்க சொல்லியது. சில வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட அவன் இப்பொழுது இன்னும் அழகாக இருந்தான். அதனால் அவனை பார்த்தவள், இவன் என்ன நாளுக்கு நாள் அழகாகிட்டே போறான், இவனோட அழகோட ரகசியம் என்னவா இருக்கும் என அவள் யோசித்துக் கொண்டிருக்க, அவள் மைண்ட் வாய்ஸ் அப்படியே சொல்லுவது போல சுற்றி வர, வாவ், அபி சார் ரொம்ப அழகா இருக்காரு என ஒரு பெண் சொல்ல, ஹேய் கொஞ்சம் தள்ளு, நானும் அவரை பாக்குறேன். ஆமாப்பா, செம அழகா இருக்காரு. இவரெல்லாம் கல்யாணம் பண்ண பொண்ணுங்க நிச்சயமா கொடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கே இவர் பொண்டாட்டியை நினைச்சு ரொம்ப பொறாமையா இருக்கு என சொல்ல, ஹரிணி அவனைத்தான் பார்த்தாள். அப்பொழுது லிப்ட் வர அதில் ஏறி சென்று விட்டான். அவனுடன் வேறு சிலரும் சென்றார்கள். ஹரிணி அவனை பார்த்து, இதெல்லாம் நான் இருக்க வேண்டிய இடம், ஆனா என்னால இப்ப அவன் கூட போகதான் முடியல என நினைத்தாள். அதன் பிறகு அவர்கள் எல்லாம் கிளம்பி பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். பார்ட்டி மிகவும் அருமையாக நடந்து கொண்டிருந்தது. அனைவருக்கும் ட்ரிங்க்ஸ் வழங்கப்பட்டது. ஆனால் ஹரிணி எதையுமே சாப்பிட விருப்பமில்லாமல் மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அங்கே வந்த ஸ்ருதி, மேடம், நீங்க மட்டும் எப்பவுமே தனியாவே உட்கார்ந்திருக்கீங்க, நீங்களும் வாங்க, ட்ரிங்க் என்ஜாய் பண்ணுங்க என சொல்ல, ஹரிணி அவளை பார்த்து, இல்ல எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல என சொன்னாள். அட போங்க மேடம், ஒரு நாள் குடிச்சா என்ன ஆயிட போகுது என கேட்க, குடிக்கலானாலும் ஒண்ணு ஆகாது, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ போறியா என்றாள். அதை கேட்டதும், சரி ஓகே, நீங்க குடிக்க வேண்டாம், ஆனா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, நம்மளோட பாஸ் இருக்காருல்ல அபி, அவர் அழகா தானே இருக்காரு என கேட்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அவரை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத என சொன்னாள் ஹரிணி. உடனே ஸ்ருதி, ஏன் மேடம் உங்களுக்கு பிடிக்காதா என கேட்க, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே விரும்பல என்றாள். மேடம் பொய் சொல்லாதீங்க, யாருக்குதான் அவரை பிடிக்காது, அவரு உங்களுக்கு பிடிக்கும் தானே. உண்மைய சொல்ல போனா யார் ஒருத்தங்களை பிடிக்கலன்னு ரொம்ப சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒருத்தர் மேல அதிகமான அன்பு இருக்குமா என சொல்ல, அதை கேட்ட ஹரிணி கடுப்பாகி, இங்க பாரு, எனக்கு ஒரு சாதாரண மனுஷனை தான் பிடிக்கும், எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துற யாரையும் எனக்கு பிடிக்காது, முக்கியமா இந்த அபி எனக்கு பிடிக்காது, புரியுதா என சொல்ல, அப்போது அனைவரும் அமைதியானார்கள். அவர்கள் அமைதியானதும் ஹரிணி திரும்பி பார்க்க அங்கே அபி நின்று கொண்டிருந்தான். எபிசோட் 110. ஹரிணியிடம் அபியை பற்றி ஸ்ருதி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க, அதில் கடுப்பான ஹரிணி, எனக்கு அந்த மாதிரி கோபப்படுற ஒரு ஆளை பிடிக்கவே பிடிக்காது என சொன்னாள். அப்பொழுது அங்கே சரியாக வந்த அபி அதை கேட்டுவிட்டான். எல்லோரும் அமைதியாக இருப்பதை பார்த்து திரும்பிய ஹரிணி அந்த இடத்தில் அபியை பார்த்தவள் ஷாக்காகி அப்படியே நின்றாள். அவளுடைய மனதில், ஆஹா, நம்ம பேசினதை இவன் கேட்டிருப்பானா? ஏற்கனவே நம்ம மேல கொலை வெறியில இருக்கான், அப்ப இது வேற தெரிஞ்சது, அவ்வளவுதான் என நினைத்துக் கொண்டிருக்க, அபியோ அவளிடம் எதுவுமே பேசாமல் அங்கே இருந்து சென்று விட்டான். ஹரிணியை சுற்றி இருந்த எம்ப்ளாயி அனைவரும் சற்று நிம்மதி அடைந்தார்கள். அப்போது அங்கே வந்த திலீபன், ஆக்சுவலி சார் இன்னைக்கு டின்னருக்கு வரமாட்டேன்னு தான் முதல்ல சொன்னாரு, ஆனா அதுக்கப்புறம் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறதுனால உங்க எல்லாருக்காகவும் தான் வந்திருக்காரு, இன்னைக்கு அவரு உங்க கூட தான் சாப்பிடுவாரு, பட் அவர் அந்த டேபிள்ல இருப்பாரு என்றான். அதை கேட்டதும் ஹரிணிக்கு இன்னும் குழப்பமானது. அபி எப்பொழுதும் இது போல செய்யவே மாட்டான், ஆனால்
திடீரென அவன் இந்த அளவிற்கு செய்வது அவள் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. அப்போது அபி அங்கே வந்தவன், ஹலோ டீம், இன்னைக்கு நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதுக்காகவும் தயக்கப்பட வேண்டாம். யார் என்ன பண்ணாலும் எல்லா பில்லுமே என் பேர்ல தான் இருக்கும். சோ சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. நான் இங்க இருந்தேன்னா உங்களால நார்மலா இருக்க முடியாது. சோ நான் அந்த பக்கத்து டேபிள்ல இருக்கேன். சாப்பிடுறப்போ நான் வருவேன். நாம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம், ஓகே என சொல்லி சென்றான். அவன் இப்படி நடந்து கொள்வதை பார்த்த திலீபன், என்னாச்சு, இவர் ஏன் இந்த புது டீம் வந்த பிறகு இவ்ளோ மாறிட்டாரு? எல்லாம் ஹரிணி மேடம்காக தானோ என யோசித்தான். ஆனால் அதை கேட்பதற்கு அவனிடம் தைரியம் இல்லை. எனவே அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். அப்பொழுது அனைவரும் சென்று அபியிடம் பேசிவிட்டு வர ஹரிணியும் தன்னுடைய பங்கிற்கு அவனிடம் பேச வேண்டுமே என சென்றாள். அவள் பதட்டத்தில் கையில் ஒரு வைன் கிளாஸ் எடுத்து செல்ல அபி அவளை பார்த்தான். உடனே ஹரிணி, அது அபி சார், நீங்க எங்களுக்காக இப்படி ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் என்னோட சார்பாவும் என் டீம் சார்பாவும் நன்றி சொல்லிக்கிறேன் என்றான். அதை கேட்ட அபி, ஆனா உங்களுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காதே ஹரிணி. பிடிக்காத ஒருத்தர்கிட்ட எதுக்காக நீங்க இவ்ளோ நடிச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்களோட நடிப்பை பார்க்கலாம் எனக்கு டைம் இல்ல என சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் கடுப்பான ஹரிணி கையிலிருந்த வைனை குடித்தவள் கோபமாக தன்னுடைய டேபிளுக்கு வந்தாள். அவளை பார்த்த ஸ்ருதி, ஹரிணி மேடம், என்னாச்சு? உங்களுக்கு தான் அவரை பிடிக்காதுன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி அவர்கிட்ட போய் பேசிட்டு வரீங்க? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தானே என கேட்க அதில் கடுப்பானவள், என்ன உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா காமெடியா தெரியுதா? நானே சரியான கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட விளையாடிட்டு இருக்காதீங்க என்றவள் வேகமாக அங்கிருந்த ஒரு பாட்டிலை எடுத்து அதிலிருந்த ஆல்கஹாலை குடிக்க ஆரம்பித்தாள். அவள் திடீரென இப்படி செய்யவும் அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. மேடம், உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி குடிக்கிறீங்க? நீங்க வழக்கமா இதெல்லாம் பண்ண மாட்டீங்களே என கேட்க, இன்னைக்கு எனக்கு தோணுது, நான் பண்றேன். உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? ஒழுங்கா என்ன நிம்மதியா இருக்க விடுங்க என்றவள் நன்றாக குடித்தாள். அவள் குடித்து முடித்துவிட்டு அந்த சேரில் அமர திலீபன் அனைவரையும் சாப்பிட உட்கார சொன்னான். எல்லோரும் சாப்பிட உட்கார அபியும் அங்கே வந்தான். அனைவருமே அமைதியாகத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹரிணிதான் எதிலுமே கலந்து கொள்ளாமல் மிகவும் அமைதியாக இருந்தாள். அதை அபி கவனித்தாலும் பெரிதாக அவளிடம் பேசவில்லை. அப்போது மியூசிக்கல் நைட் ஸ்டார்ட் ஆக அங்கே வந்த ஹோஸ்ட், யாராவது பாடுறதுக்கு வாங்க என சொல்ல, அப்பொழுது ஹரிணி எழுந்தாள். அதை பார்த்து ஸ்ருதி, ஐயோ மேடம், நீங்க எங்க போறீங்க? ப்ளீஸ் போகாதீங்க. நீங்க நல்லா குடிச்சிருக்கீங்க. இப்ப போனா கண்டிப்பா சரி வராது என சொல்ல, அதை கேட்ட ஹரிணி, அப்படியெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் பாடதான் போறேன் என்றாள். அதன் பிறகு ஸ்டேஜில் சென்று மைக்கை வாங்கியவள், ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா என்னும் பாடலை பாட அதை கேட்ட அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அட, ஹரிணி மேடம் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, இன்னைக்கு ஏன் இப்படி பண்றாங்க என ஒரு பெண் கேட்க, இன்னொரு பெண்ணும், அவங்க எப்பவுமே எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க மனசுலயும் அழிக்க முடியாத ஏதோ ஒரு காயம் இருக்கு போல, அதான் இன்னைக்கு குடிச்ச உடனே அதெல்லாம் வெளியே வருது. சரி, அவங்க பாடட்டும் என சொல்ல, அதை கேட்ட அபிக்குதான் ஒரு மாதிரி இருந்தது. அவன் அமைதியாக இருக்க ஹரிணி தொடர்ந்து பாடினாள். அவளுடைய குரலானது அனைவரையுமே ஏதோ ஒரு எமோஷனலான மனநிலைக்கு கொண்டு சென்றது. நீண்ட நேரம் அப்படியே இருக்க முடியாத அபி வேகமாக அவள் அருகே சென்று, ஹரிணி, எதுக்காக நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பாட்டு நிறுத்து என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்ல, அதை கேட்டவள், முடியவே முடியாது, நான் தொடர்ந்து பாடுறேன் என சொல்லி அவனை பார்த்தபடி மேலும் மேலும் உருகி உருகி, உன்னை எண்ணி ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன் என பாட அபியும் மிகவும் எமோஷனல் ஆனான். ஆனாலும் அதை அவளிடம் காட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அவன் அவளை முறைக்க, இந்த மாதிரியெல்லாம் என்ன முறைச்சா கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகாது, அதனால நீங்க இப்போ இங்கிருந்து போங்க என சொல்ல, அவன், நீ நிறைய குடிச்சிருக்க, ஒழுங்கா கீழறங்கு என்றான். அதெல்லாம் முடியாது, வேணும்னா நீங்களும் எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சாங் பாடுனா நல்லா இருக்கும்? அழுகை எனும் அருவியில் தினம் தினம் நாளும் விழுந்தேனே, அந்த பாட்டு பாடுனா நல்லா இருக்குமா என கேட்க, அதில் கடுப்பான அபி, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க என சொல்ல, இங்க பாருங்க, உங்களுக்கு என் மேல பொறாமன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாட தெரியாதுன்னா சும்மா போங்க
ஆனா எனக்கு நல்லா பாடத் தெரியும். அங்க பாருங்க, என்னோட ரசிகர்கள் எல்லாம் என்ன பாடு பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என போதையில் உளறியவள் கீழே பார்க்க அவளுடன் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் அவளுக்கு ஏதோ சிக்னல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தவள், பாத்தீங்களா, எத்தனை பேர் நான் பாடுறத கேட்க நினைக்கிறாங்க. ஆனா நீங்க தான் என்ன பாடாத பாடாதன்னு சொல்றீங்க. நான் பாடாம இருந்தா இங்க இருக்கவங்களோட மனசெல்லாம் வேதனைப்படாதா என கேட்க உடனே அபி, ஏ ஆர்வம், முதல்ல அங்க இருக்க எல்லாரையும் பாரு. அவங்க உன்னை பாட சொல்றாங்களா இல்ல பாட வேண்டான்னு நிறுத்த சொல்றாங்களான்னு நீயா ஒரு கற்பனை பண்ணிட்டு அதுலயே வாழாத என்றான். அவன் அப்படி சொன்னதும் ஹரிணி திரும்பி பார்க்க இப்பொழுது அவளுக்கு கண்கள் பிரகாசமாக தெரிந்தது. அங்கே இருப்பவர்கள் ஹரிணியை பாட வேண்டாம் என்று சொன்னார்கள். என்னதான் ஹரிணி நன்றாக பாடினாலும் அவள் செய்வது எல்லாம் அபியை கோபப்படுத்திக் கொண்டிருந்தது. எனவே அவர்கள் ஹரிணியை காப்பாற்றுவதற்காக அவளை அங்கே இருந்து ரெஸ்ட் ரூம் சென்று தப்பிக்கும்படி சொன்னார்கள். அதையெல்லாம் பார்த்தவள் அதன் பிறகுதான் தனக்கருகே அபி கோபமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, இவங்கிட்டிருந்து இப்ப எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே என யோசித்து, எனக்கு சுச்சு போகணும், நான் போறேன் என்றாள். அபிக்கு அவள் இப்படி செய்வதையெல்லாம் பார்த்த பிறகு எங்கேயாவது சென்று மறைந்து கொள்ளலாமா என தோன்றியது. ஆனால் அதற்கு வழியே இல்லை. அதே நேரம் ஹரிணி அவனுடைய பார்வையை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். அவள் நேராக ரெஸ்ட் ரூம் சென்று முகத்தை கழுவிக் கொண்டிருக்க அப்பொழுது 2 பெண்கள் பேசுவது அவளுக்கு கேட்டது. அந்த அபிமன்யு வீட்டுக்கு போனியே, ஏதாவது சம்பவம் நடந்துச்சா என ஒருத்தி கேட்க, அதுவா, ஆமா, சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா உண்மைய சொல்லணும்னா எனக்கே செம ஷாக் தெரியுமா. அவரு எப்படி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னு என்னால நம்பவே முடியல. எந்த பொண்ணையும் அவர் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனா என்னை இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அவரு வீடு எவ்ளோ பெருசா அழகா இருந்துச்சுன்னு தெரியுமா என சொன்னாள். அவள் அப்படி பேசியதை கேட்ட ஹரிணிக்கு குழப்பமானது. இவங்க யாரு? இவங்க பேசுறது என்னோட அபிய பத்தியா? அபியும் இந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டானா? என்ன குழப்பமா இருக்கே. சரி, இவங்க பேசுறத கேப்போம் என வேண்டுமென்றே மிகவும் ஸ்லோவாக கையை கழுவினாள். அப்போது ரேஷ்மா அருகே இருந்த இன்னொரு பெண், என்னப்பா சொல்ற, வீடெல்லாம் பெருசா இருந்துச்சா? அப்போ அவரு கூட தான் அந்த நைட் ஸ்பெண்ட் பண்ணியா? எப்படி இருந்துச்சு அந்த நைட் என கேட்க, உண்மைய சொல்லியே ஆகணும், செம்மையா இருந்துச்சு தெரியுமா. அன்னைக்கு நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். ஆனாலும் பொண்டாட்டி கிட்ட சந்தோஷமா இல்ல போல. அதனாலதான் அடுத்தவங்க கிட்ட சந்தோஷத்தை தேடுறாரு என்றாள் ரேஷ்மா. அதுவும் சரிதான் என இவர்கள் பாட்டுக்கு அவனை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். இதையெல்லாம் கேட்ட ஹரிணிக்கு அழுகையாக வந்தது. என்ன நடக்குதுங்க? அப்ப அபி இன்னொரு பொண்ணு கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கானா? பொண்டாட்டி கூட ஒன்னா இருந்தா கூட பரவாயில்ல, இவன் என்ன யார் யார் கூடவோ ஒன்னா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கா? இத்தனை வருஷத்துல அவனோட மாற்றம் இவ்ளோ கேவலமாயிடுச்சா? இல்ல, நிச்சயமா அப்படி இருக்க கூடாது. அபி இப்படி கேவலமானவனா இருந்தா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது என நினைத்தாள். அவள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்க அந்த இன்னொரு பெண்ணும், ரேஷ்மா, உண்மையை சொல்லவா, நீ செம அழகா இருக்க. இந்த அழக வச்சு நீ யார வேணா வீழ்த்தலாம். இந்த இடத்துக்கு அந்த அபியும் வந்திருக்காரு. நீ பேசாம அவர்கிட்ட போ. இன்னும் கொஞ்சம் உரிமையா பழகுற வழிய பாரு. நீ மட்டும் அப்படி பண்ணன்னு வச்சுக்கோயேன், அவரு உன் பக்கம் மொத்தமா விழுந்துடுவாரு. அவ்வளோ பெரிய பணக்காரர். உன் பக்கம் விழ வச்சேனா உன் லைஃப் செட்டில் ஆயிடும். அப்படியே உன் கூட இருக்கிறதுனால எனக்கும் எல்லாம் செட்டில் ஆயிடும் என்றாள். அதை கேட்ட ரேஷ்மாவும், எல்லாமே நான் சரியா பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, நான் எவ்ளோ பெரிய பணக்காரி ஆகிறேன்னு. அழகு இருந்தா எல்லாம் தானா நடக்கும் என்று அடித்து விட்டாள். ஆனால் அவள் சொல்வது போல அன்று எதுவுமே நடக்கவில்லை. அபி ஹரிணியை பிரிந்த பிறகு அதிகமாக குடிக்க ஆரம்பித்திருந்தான். அப்படி அபி ஒரு நாள் நன்றாக குடித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் ரேஷ்மாவை பார்த்தான். அவனுக்கு அப்படி ரேஷ்மாவை பார்க்கும் பொழுது ஒரு சாயலில் ஹரிணியை பார்ப்பது போலவே இருந்தது. எனவேதான் அவளை தன்னுடைய வீட்டிற்கு வர சொல்லியிருந்தான். ஆனால் நிதானத்தில் அவளை பார்க்கும் பொழுது ஹரிணிக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை. எனவேதான் அவளை வெளியே அனுப்பிவிட்டான். ஆனால் இதையெல்லாம் தன்னுடைய தோழியிடம் சொன்னால் தனக்குத்தான் அவமானம் வரும் என்பதால் அதை சொல்லாமல் ரேஷ்மா வேண்டுமென்று தனியாக ஒரு கதை சொல்ல அதையெல்லாம் கேட்ட ஹரிணியும் அபியை பற்றி தவறாக நினைத்தாள். அவளால் அபி தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்கிறான் என நம்பவே முடியவில்லை. அவள் வேகமாக தன்னுடைய முகத்தை கழுவ அந்த தண்ணீர் எல்லாம் ரேஷ்மாவின் மீதும் பட்டது. அதனால் கடுப்பானவள், இடியட்,
இவ்ளோ பெரிய இடத்துக்கு வர உனக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா? எதுக்காக நீ தேவையில்லாம ஸ்பீடா உன் ஃபேஸ வாஷ் பண்ணி வாட்டர் எல்லாம் இப்படி என் மேல தெளிச்சிட்டு இருக்க? பேசிக் மேனர்ஸ் தெரியாதா உனக்கு? என கேட்க, அதை கேட்ட ஹரிணி, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு தாண்டி கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அடுத்தவ புருஷன் வேணும்னு அலைஞ்சுகிட்டு இருக்கியா? உங்கள மாதிரி பொண்ணுங்களால தான் மிச்ச பொண்ணுங்களோட வாழ்க்கையே நாசமாகுது. அதோட உங்களை தேடி வர்றாங்கல்ல, அந்த பசங்களையும் சொல்லணும். அவனுக்கு வீட்ல இருக்கவங்களோட நினைப்பு இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? சி, நீ மேனர்ஸ் பத்தி எல்லாம் பேசாத, முதல்ல தள்ளுடி என்று சொன்னவள் அந்த பாத்ரூமை விட்டு சென்றாள். இந்த பொண்ணு ஏன் நம்ம கிட்ட இப்படி கத்திட்டு போகுது? சரி, குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கா என ரேஷ்மா சொல்ல இருவரும் தொடர்ந்து பேசினார்கள். அதே நேரம் ஹரிணி கோபமாக வந்தவள் அபியை பார்த்தாள். அபி ஹரிணி சென்ற பிறகு அவளை பற்றி அதிகமாக அக்கறை இல்லாதது போல காட்டிக்கொண்டாலும் அவள் வரும் வரை ஓரக்கண்ணால் ரெஸ்ட் ரூம் பக்கம் பார்த்து கொண்டுதான் இருந்தான். இப்பொழுது அவள் வந்த பிறகு அவன் கண்டுகொள்ளாமல் இருக்க ஹரிணி ஸ்ருதி அருகே உட்கார்ந்தவள் அபியை பார்த்தாள். அவள் மனதிற்குள், முன்னாடியெல்லாம் நான் எங்கேயாவது போனா என்ன தேடுவா அபி, ஆனா இன்னைக்கு தேட கூட இல்ல. உன்னோட மனசுல எனக்குன்னு இவ்ளோதான் இடம் இருக்கு போல. நான் இதுக்கு மேல இவன்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது என சொல்ல, அப்பொழுது ஸ்ருதி, ஹரிணி மேடம், நீங்க வந்துட்டீங்களா? நான் புதுசா ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு இன்னொருத்தர் ஆன்சர் சொல்லணும். அப்படி சொல்லலனா அவங்க ஒரு கிளாஸ் ஓட்கா குடிக்கணும் என்றாள். அதை கேட்டவள் சரி என்று சொல்ல, முதல் கேள்வி ஸ்ருதி கேட்க ஹரிணி வேண்டுமென்று தவறாக பதில் சொல்லி ஒரு கிளாஸ் ஆல்கஹால் குடித்தாள். அதே போல மீண்டும் கேள்வி கேட்டு ஹரிணி கேள்வி கேட்க அதற்கு ஸ்ருதி சரியாக ஆன்சர் சொல்லிவிட மீண்டும் ஹரிணி ஆல்கஹால் குடித்தாள். அதன் பிறகு ஸ்ருதி வேறு ஒரு பெண்ணிடம் கேள்வி கேட்க அவள் பதில் சொல்லாமல் போக அந்த பெண் குடிக்கலாம் என வர அந்த கிளாஸையும் வாங்கி ஹரிணியே குடித்தாள். அதை பார்த்து ஸ்ருதி, மேடம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க குடிக்கணும்னு அவசியம் இல்ல. தோக்குறது யாரோ அவங்க குடிச்சா போதும் என்று சொல்ல, அதை கேட்ட ஹரிணி, இல்லல, ரூல்ஸ நீங்க எனக்காக மாத்துங்க. இன்னைக்கு யாரு தோத்தாலும் அவங்களுக்கு பதிலா நான் தான் குடிப்பேன் என்றாள். அவள் அப்படி சொன்னதும் ஸ்ருதி குழப்பமடைந்தாள். ஹரிணி பாட்டிற்கு தொடர்ந்து குடிக்க அதை பார்த்து பதட்டமான ஸ்ருதி, மேடம் போதும் ப்ளீஸ், நீங்க இந்த மாதிரியெல்லாம் குடிக்கவே மாட்டீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு என கேட்க, எனக்கு என்ன ஆச்சு, நான் நல்லாதான் இருக்கேன். என முதல்ல நீ குடிக்க விடு என சொன்னாள். இது உங்க உடம்புக்கு நல்லதே இல்ல என்று அவள் சொல்ல, என் உடம்புக்கு என்ன, அது நல்லதா இருக்கு, எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது என இன்னொரு கிளாஸ் எடுத்து குடித்தாள். அவள் இப்படி செய்வதை பார்த்து ஸ்ருதிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதே நேரம் ஹரிணிக்கோ தன்னுடைய கோபத்தை யாரிடம் காட்ட என்று தெரியவில்லை. அதனால் அவள் பாட்டிற்கு குடித்தாள். எபிசோட் 111. ஹரிணி ரேஷ்மா என்ற பெண் பேசியதை கேட்டு அபியை தவறாக புரிந்து கொண்டு அவனிடம் வந்து சண்டை போட முடியாமல் அந்த கோபத்தில் நிறைய ஆல்கஹால் குடித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஸ்ருதி ஷாக் ஆகி, மேடம் என்னாச்சு, இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க என கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் குடிக்கிறேன் என்றாள். ஆனா மேடம், இப்படி குடிக்காதீங்க, உங்க உடம்பு கெட்டு போயிடும் என அவள் சொல்ல, என்னத்துக்கு என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நீ என்ன பார்த்தா என்ன குழந்தை மாதிரி தெரியுதா? உங்க எல்லாரையும் நான் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கேன். எனக்கு என் உடம்பு பார்த்துக்க தெரியாதா? வாயை மூடிட்டு போ என்றாள். ஹரிணி இப்படி கோபப்படுவதை பார்த்த ஸ்ருதிக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. அவள் என்ன செய்ய என தெரியாமல் நின்று கொண்டிருக்க அப்பொழுது அபி அவள் அருகே வந்தான். அவனை பார்த்து ஸ்ருதி, சார், ஆக்சுவலி எங்க மேடம் எப்பவுமே இப்படி இல்ல சார், ரொம்ப நல்லவங்க, குடிக்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுனே தெரியல, ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க என சொல்ல, சரி, நான் உங்களை பாத்துக்கிறேன், நீங்க இந்த பக்கம் வாங்க என சொன்னவன் ஹரிணி அருகே செல்ல அவனை பார்த்ததும் இன்னும் கோபம் கொண்டவள், என்ன இப்ப எதுக்காக நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க மிஸ்டர் அபிமன்யு? உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குமே, வேலையை போய் பாருங்க என்றாள். அவள் அப்படி பேசியதும் அந்த டீமில் இருந்தவர்களுக்கெல்லாம் பதட்டமாக ஆரம்பித்தது. ஆஹா, மேடம் வேற இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்களே, இவருக்கு வேற கோபம் ரொம்ப வருமே, என்னாக போகுதோ என அவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்க அபி அவளை பார்த்து, இங்க பாருங்க ஹரிணி, நீங்க தேவையில்லாம எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணி ரொம்ப குடிச்சிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்ல என்றான்.
அதை கேட்டதும் ஹரிணி, என்னது, நான் குடிச்சிட்டு இருக்கேனா? நான் ஸ்டெடியான பொண்ணுதான். எல்லாமே உங்களாலதான் மிஸ்டர் நடக்குது. அது எப்படி நீங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ற மாதிரி வந்து பேசவும் செய்றீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல்ல? நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் மிஸ்டர் என சொல்ல, அதை கேட்ட அபிக்கு குழப்பமாக இருந்தது. அதே நேரம் மற்றவர்கள் எல்லாம் ஒருவேளை அபி அவர்களுடைய ப்ராஜெக்ட் நல்லா இல்லை என்று சொன்னதால்தான் ஹரிணி இப்படி செய்கிறாளோ என யோசித்தார்கள். ஆனால் அபிக்கு அப்படி தோன்றவில்லை. அப்போது ஹரிணி தன்னுடைய கையில் ஒரு பாட்டிலை எடுத்தாள். இங்க பாருங்க, இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போறேன். இந்த கம்பெனியோட டிசைனிங் டீம் லீடாலாம் என்னால நடந்துக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்து கடுப்பா இருந்தா கிளம்பி போயிட்டே இருங்க. என் வாழ்க்கையில நான் ஜாலியா இருக்க போறேன் என சொல்லிவிட்டு அவள் வேறு எங்கோ செல்ல போக அபி அவளுடைய கையை பிடித்தான். அதில் கடுப்பானவள், இப்ப எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்க? முதல்ல என் கையை விடுங்க. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணோட கையை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல என கூச்சல் போட, அவள் செய்கையில் கோபம் கொண்டவன், இங்க பாரு, இந்த இடத்த நான் புக் பண்ணிருக்கேன். அதனால நீ இப்படி ஆட்டம் போடுறதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா வெளியே போயிட்டு ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. சொல்றத கேளு என்றான். என்னை புடிச்சு ஜெயில போட்டாலும் சரி, காட்டுக்குள்ள போட்டாலும் சரி, அத பத்தின கவலை எனக்கு இல்ல. என் மேல எனக்கே அக்கறை இல்லன்னு சொல்றேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத அக்கறை? ஒழுங்கா என்ன போக விடுங்க. உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு அவசியம் இல்ல என சொல்லி அவள் செல்ல போக, அதில் கடுப்பான அபி, நீ இப்படியெல்லாம் சொன்னா கேக்குற ஆள் இல்ல என்றவன் சட்டென்று அவளை தூக்கி அங்கே இருந்த சோஃபாவில் கிடத்தினான். அவன் அவளுடைய கைகளை இறுக்கி பிடித்தபடி இருந்தான். ஹரிணி கீழேயும் அபி மேலேயும் இருக்க இருவரின் பார்வையும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டது. அதையெல்லாம் பார்த்த வேலை செய்பவர்கள், என்னடா நடக்குதுங்க? ஆபீஸ் பார்ட்டின்னு கூட்டிட்டு வந்து ரொமான்டிக்கா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம இங்கிருந்து பார்க்கலாமா கூடாதா? எதுவுமே தெரியலையே என பேச, அப்போது ஹரிணி, இங்க பாருங்க அபி, நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தான் இதுல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, என்னை முதல்ல விடுங்க என்று சொன்னவள் எழுந்து செல்ல போக, அவளை இறுக்கமாக பிடித்து கொண்ட அபி, உன்னை நான்லாம் போக விடமாட்டேன் ஹரிணி. நீ இப்படி போனா உனக்கு நல்லதே இல்ல என சொல்ல, அதான ஏற்கனவே என்ன போக விட்டுட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் நான் என்ன பாவம் பண்ணேன்னு என்ன நீங்க தனியா விட்டீங்க. எனக்கு இப்ப கூட அதெல்லாம் யோசிச்சா கவலையா இருக்கு. ஆனா என்ன பத்தி தான் உங்களுக்கு கவலை இல்லையே. உங்களுக்கு சந்தோஷம் தானே முக்கியம். ஊருக்கு முன்னாடி மட்டும் நல்லவர், ஆனா நிஜத்துல மிஸ்டர் அபி, நீங்க ஒரு ராட்சசன் 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 என்றாள். அவள் இப்படி பேசுவதை கேட்கவே அனைவருக்கும் பதட்டமாக இருந்தது. அபி சரே நமக்கு இப்பதான் பார்ட்டி கொடுக்கற வரைக்கும் வந்திருக்காரு. ஆனா இதை இந்த ஹரிணி மேடம் கெடுத்து விட்டுருவாங்க போலயே என சொல்ல, அதே நேரம் அபிக்கோ ஹரிணி ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து மிகவும் வேதனையில் இருக்கிறாள் என புரிந்தது. ஹரிணி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா என கேட்க, உடனே அவனை பார்த்தவள், அடரா, இருந்தாலும் மிஸ்டர் அபி, உங்களுக்கு மூளை ரொம்ப நல்லாவே வேலை பாக்குது. அதனாலதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா யார் என்ன பேசினாலும் நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? நீங்க என்னோட புருஷனா இல்லனா லவ்வரா? எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர்கிட்ட என் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைய நான் ஏன் சார் சொல்லணும் என கேட்டாள். அவள் என்னதான் போதையில் இருந்தாலும் தெளிவாக பேசினாள். ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என கடுப்பாக சொன்ன அபி அவளை முறைக்க, இங்க பாருங்க, தேவையில்லாம என்ன முறைக்காதீங்க, அப்புறம் கண்ணை நோண்டிடுவேன். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட செல்லாது. நான் தைரியமான பொண்ணு. உங்களோட இந்த மாதிரியான பயமுறுத்துற கேரக்டர் எல்லாம் நீங்க வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. மூஞ்ச பாரு, நல்ல புல்லு திங்கிற சிங்கம் மாதிரி என்று சொல்ல, அதை கேட்டவன், என்னது புல்லு திங்கிற சிங்கமா? என்ன உளறிக்கிட்டு இருக்க என்றான். நான் உளரல, நீங்க எல்லாரும் தான் என்ன சுத்தி உளறிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கவே கடுப்பா இருக்கு. இத்தனை பேர் என்ன சுத்தி இருக்கீங்க. எனக்கு குடிக்க யாராவது கம்பெனி தரீங்களா? இல்ல, பரவாயில்ல, நான் தனியாவே வந்து குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறேன், என்னை விடுங்க என சொல்ல, ஏய், நீ என்ன ஏதோ ப்ரொஃபஷனல் குடிகாரி மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீ இப்படியெல்லாம் பண்றது உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா என கேட்க, ஆமா, நான் சின்ன குழந்தை, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லி என்ன மிரட்டுங்க. உங்களுக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? எனக்கு தோணுது, நான் குடிப்பேன், அவ்வளவுதான் என்றவள் மீண்டும் குடிக்கப் போக, அந்த பாட்டிலை அபி அவளிடம் இருந்து வாங்க முயற்சி செய்தான். ஆனால் ஹரிணி அதை கொடுக்கவில்லை. அவள் மேலும் அபியிடம் அடம் பிடித்தாள்.
அதனால் கடுப்பான அபி அங்கே இருந்த ஸ்ருதியை அழைத்தவன், ஸ்ருதி, நீங்க முதல்ல உங்க லீட் கிட்ட இருந்து இந்த பாட்டில வாங்குங்க என சொல்ல, அதை கேட்ட ஸ்ருதியும் ஹரிணி அருகே வந்து, மேடம் ப்ளீஸ் மேடம், பாட்டில் என்கிட்ட கொடுத்துடுங்க மேடம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம பாஸ் கிட்டயே நீங்க பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் என சொல்ல, ஹரிணி அப்போது அபியை மீண்டும் பார்த்தாள். அவளுக்கு அப்போதுதான் அபி தங்களுடைய பாஸ் என்பதும் நினைவிற்கு வந்தது. அதனால் சற்று பதட்டமானவள், அடடா, நீ என்னோட பாஸ் இல்ல? நான் உங்ககிட்ட தப்பு பண்ணிட்டேன்ல இன்னைக்கு. என் கூட வேலை பாக்குறவங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடியும் நான் ரொம்ப பெரிய காமெடி பீஸா தெரிவேன்ல. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணி நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன். மிஸ்டர், நான் இப்படித்தான் பண்ணுவேன். உங்களால என்ன பண்ண முடியும் என திமிராக கேட்டாள். அவள் அப்படி பேசியதும் பதட்டமான ஸ்ருதி, எல்லாம் இந்த ஆல்கஹால் பண்ற வேலை அபி சார், ப்ளீஸ் நீங்க அவங்கள தப்பா எடுத்துக்காதீங்க என பாட்டிலை வாங்க வர, ஹரிணி அந்த பாட்டிலை இறுக்கமாக பிடித்து கொண்டு, முடியாது, இந்த பாட்டிலை நான் கொடுக்கவே மாட்டேன் என சொல்ல, அப்போது அபி, ஹரிணி, உங்களுக்கு தான் வார்னிங் தரேன், ஒழுங்கா பாட்டிலை கொடுத்துடுங்க, நீங்க தேவையில்லாத பிரச்சனைய பண்ணிட்டு இருக்கீங்க என சொல்ல, அதை கேட்டு ஹரிணி, தர முடியாது, என்கிட்ட இருந்து இந்த பாட்டிலை யாராவது வாங்க வந்தீங்க அப்புறமா நான் எல்லாரையும் தூக்கி அடிச்சிடுவேன். இதோ இந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி என சொல்லி அங்கிருந்த ஒரு கண்ணாடி கிளாஸை தூக்கி எறிந்தாள். ஹரிணி இப்படி செய்வதை பார்த்ததும் அனைவரும் ஸ்தம்பித்து போக அபிக்குமே இது கோபத்தை கொடுத்தது. ஹரிணி, நீ ஓவரா பண்ற என அவன் சொல்ல, உங்களை விடவா, நீங்க என்னெல்லாம் என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாது மிஸ்டர். எல்லா வலியும் மனசுல இருக்கு, வெளியே காமிச்சுக்க மாட்டேன். நான் ஒரு கோல்டு மாதிரியான பொண்ணாதான் எல்லாத்தையும் தாங்கிட்டு ஜொலிக்கிறேன் என சொல்ல, ஆமா, உன்னை நீயே புகழ்ந்துக்கோ என்றவன் அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு, சரி, இப்ப நீ என்ன பண்ணா சமாதானம் ஆவேன்னு சொல்லு, நான் அதை பண்றேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத, உன்னால இங்க இருக்கவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது என சொல்ல, சரி ஓகே, எனக்கு அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்றது சுத்தமா பிடிக்காது. அதனால நான் ஒரு விஷயம் கேக்குறேன், நீங்க அதை பண்ணீங்கன்னா நானும் நார்மல் ஆயிடுறேன், பண்ணுவீங்களா என கேட்டாள். அதை கேட்ட அபியும், சரி சொல்லு, என்ன பண்ணணும் என கேட்க, ரொம்ப சிம்பிள் தான், எனக்காக நீங்க பாட்டு பாடணும் என்றாள். அவள் அப்படி சொன்னது அங்கே இருந்த அனைவருக்கும் ஷாக் ஆனது. அபி சார் நாளைக்கு எல்லாரையும் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாரு, நம்ம எல்லாம் வேலைக்கு திண்டாட தான் போறோம் என ஹரிணியின் டீமில் உள்ளவர்கள் நினைத்துக் கொண்டிருக்க, அப்போது அபி, இங்க பாருங்க, உனக்கு வேணும்னா நீ தனியா போய் பாடு, என்னால எல்லாம் பாட முடியாது என்றான். உடனே அவள், நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ, எப்பவுமே ஆசையை நிறைவேற்றவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க என் கூட வந்து நான் சொல்ற மாதிரி பாடுனாதான் நான் குடிக்க மாட்டேன், இல்லனா நான் இப்படியே நிறைய குடிப்பேன், அப்புறம் என் உடம்பு நல்லா இல்லாம போயிடும். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க, இதுக்கு மேல உங்க விருப்பம் என சொல்ல, அவளுடைய பேச்சை தட்ட முடியாத அபி, அது சரி, இப்ப என்ன, பாடணும் அவ்வளவுதானே, நான் பாடுறேன், ஆனா நீயும் என் கூட பாடணும் என்றான். அதை கேட்டவள், என்னது, நான் பாடணுமா? இப்பதானே நான் பாடிட்டு வந்தேன், அப்புறம் என் வாய்ஸ் வந்து நல்லா இருக்காது, கேக்குறவங்க தப்பா நினைச்சா என்ன பண்றது என கேட்க, ஆமா, பெரிய சின்ன குயில் சித்ரா, இவ பாடுறத எல்லாரும் கேட்க ஆர்வமா இருக்க போறாங்க, சித்ரா தேவி பிரியா மாதிரி தானே பாடுற, பரவாயில்ல வந்து பாடு என சொல்ல, அதை கேட்டவள் அவனை முறைத்தாள். இப்படியே நீ முறைச்சிட்டு இருந்தனா நான் வரமாட்டேன், அப்புறம் நீ என்ன குறை சொல்லக்கூடாது என சொல்ல, சரி சரி வாங்க போய் பாடலாம் என அவன் கையில் ஒரு மைக்கை எடுத்துக் கொடுத்தவள் அவளும் ஒன்றை எடுத்துக்கொண்டு சென்றாள். ஆமா, நம்ம 2 பேரும் பாடணும்னு முடிவு பண்ணிட்டோமே, என்ன பாட்டு பாடுறதுன்னு முடிவு பண்ணலையே என ஹரிணி கேட்க, நீதான் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பியே, சொல்லு, நான் அதையே பண்றேன் என சொல்ல, இன்று நேற்று நாளை மூவில ஒரு பாட்டு வரும்ல, இன்று நேற்று நாளை யாவும் கொண்டு போகும் காதலே, அந்த பாட்டு பாடுவோமா என கேட்க, அதை கேட்ட அபி, இல்ல, அந்த பாட்டெல்லாம் பாட முடியாது, நீ வேற ஏதாவது பாட்டு சொல்லு என சொல்ல, அதுவே நல்ல பாட்டுதான், அது கூட உங்களால பாட முடியாதா, எனக்காக நீங்க இது கூட செய்யலனா எப்படி என கேட்டாள். அபி அதற்கு மேலும் அவள் கேட்பதை மறுக்காமல், சரி சரி பாடி தொலைக்கிறேன், உயிரை வாங்காத என்றான். அதை கேட்ட ஹரிணி அழகாக புன்னகை செய்து, இப்படிதான் இருக்கணும் என சொல்ல, இருவரும் சேர்ந்து பாட ஆரம்பித்தார்கள். ஹரிணியும் மிகவும் குஷியாக பாடினாள். இதையெல்லாம் பார்த்த ஹரிணியுடன் வேலை பார்ப்பவர்களுக்குத்தான் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம் வந்தது. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது. காலம் கடந்து போன பின்பும்
மண்ணில் வாழ்வது. காலம் எந்தன் கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது. காதல் என்னை விட்டுவிட்டு எங்கு சென்றது? கடவுள் வந்து பூமி மீது வாழும் போதிலும் காதல் தோல்வி ஆகும்போது சாகத் தோன்றிடும். காதலின்றி பூமி மீது வாழ நேர்ந்திடும். கொஞ்ச நேரம் கூட நரகம் போல மாறிடும் என்ற வரிகளை அபிதான் பாடினான். அவனுக்கு அந்த பாடலை பாடும் பொழுதே மனதில் அப்படி ஒரு வலி தோன்றியது. அவனுடைய கண்களை பார்த்த ஹரிணி, அபி, நீ ஒரு பெயின்ல இருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ ஏன் அதை காமிக்க மாட்டேங்கிற? உன்னோட மனசுல என்ன இருக்கோ என்கிட்ட சொல்லு என அவனுக்கு மட்டும் கேட்கும்படி ஹரிணி சொல்ல, அதை பார்த்த அபி, இங்க பாரு ஹரிணி, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருத்தங்களை எவ்வளவுதான் புடிச்சிருக்குன்னு நினைச்சாலும் சில நேரத்துல அவங்க கூட இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமையும். அப்படி அமையறப்போ அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதை விட்டுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாது என சொன்னான். அதை கேட்ட ஹரிணியின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது.